சகோதரனே, சகோதரியே, உன் கணவனுடைய இரட்சிப்பு அற்ற வாழ்க்கைக்காக நீ தேவ சமூகத்திலே கதறி இருக்கிறாயா? சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற உன் மகனுக்காக, ஆண்டவருக்கும் தன் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத உன் மகளுக்காக, உன்னுடைய மனைவிக்காக, அல்லது வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற 140 கோடிக்கு மேலாக இருக்கிற ஜனங்களிலே ஏராளமானவர் 95% உரியவர்கள் இந்த இயேசுவை அறியாமல் கண்கள் மூடப்பட்டு சத்ருவின் வஞ்சகத்திலே சிக்கிக்கொண்டு நாள்தோறும் நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அழுகை உண்டா? விளைக்கரையும் உண்டா? ஆமென். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை தாரும். இருளில் இருக்கிற ஜனங்கள், கண்கள் மூடப்பட்டு சத்ருவின் வஞ்சகத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள், விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே, பாரம்பரியத்திலே சிக்கிக்கொண்டு வழி தெரியாமல், ஆமேன், இந்த தெய்வீக அன்பை, ஆமேன் ஆமேன், ஆத்துமாவிலே ஆமேன் ருசிக்க கூடாதபடி கண்கள் மூடப்பட்டிருக்கிற ஜனங்கள், என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அசத்தியத்தை நம்பிக்கொண்டிருக்கிற 1000-10,000 கோடி ஜனங்களை ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டீரோ என்று அவருடைய கரத்தை ஜபத்தினாலே, உபவாசத்தினாலே, கண்ணீராலே அசைக்கிற எஸ்தரை போன்ற ஆவியுடையவர்களை கர்த்தர் தேடுகிறார். சுயநலத்தை விட்டு வெளியே வந்து, ஆண்டவரே என்னை ரட்சித்திரே, என்னை போன்ற அநேகமாயிரம் வாலிபர்களை ரட்சியும், என்னை போன்ற அநேகமாயிர புருஷர்களை ரட்சியும், என்னை போன்ற அநேகமாயிர பெண்களை ரட்சியும், என்னை போன்ற அநேகமாயிர ஆண்களை ரட்சியும் என்று சொல்லி கதறுகிற ஜனத்தை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார்.